இஸ்ரேலினுடைய வார் கமிட்டி இந்த இஸ்ரேலினுடைய வார் கமிட்டி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. நேற்று வரையிலும் வந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் ஒரே நைட்டில் அடிச்சிருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் இஸ்ரேலினுடைய சார்பாக நெத்தன்யாகு அவர்கள் எந்த ஒரு ஃபாரின் தலைவர்களுடைய காலையும் எடுத்து பேசலை. அப்படி பேசினா அவங்களுடைய அந்த முடிவு தவறாகி விடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடலாம், ஒருவேளை கட்டுப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பலவிதமான செய்திகள் வெளிவந்தது. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் ரொம்ப நாசுக்காக இறங்கி ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு முக்கியமான தலைவரை கொண்டு இருக்காங்க. அதுவும் ட்ரோன் அட்டாக் வழி தான். அந்த ட்ரோன் அட்டாக் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லும்போது துல்லிய தாக்குதல். அப்போது இது இஸ்ரேலினுடைய தொடக்கம் மட்டும்தான். இதே மாதிரி துல்லிய தாக்குதலை மட்டும்தான் இஸ்ரேல் செய்ய போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு பதிவு தான் இன்றைக்கி அமெரிக்க ஊடகங்களால் சொல்லப்பட்டு வருகிறது. அது எப்படி துல்லிய தாக்குதல்? இஸ்ரேலினுடைய பிளான் என்னவா இருக்கும்? ஈரானை அடித்தாங்கன்னா ஈரான் திரும்பி அடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இஸ்ரேல் ஈரானை நேரடியாக அடிப்பாங்களா இல்லை ஈரானுடைய ப்ராக்ஸி அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. ஒரு செய்தியாக மட்டும்தான் வந்திருக்கு. பெரிய அளவில் அப்டேட் எதுவும் இல்லை. ஆனால் இந்த வாரத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான எல்லா ஆயத்த நடவடிக்கையிலும் தான் இரண்டு நாடுகளும் ஈடுபட்டு இருக்காங்க. அது கூடவே ஹிஸ்புல்லாவும் அவங்களுடைய அமைப்பில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அயன் டோமையும் கொஞ்சம் சோதித்து பார்த்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ வந்திருக்கக்கூடிய கடைசி அப்டேட்டின் அடிப்படையில் யுனைடெட் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், ஏர் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், கேஎல்எம்மாக இருக்கட்டும், இப்போ பிரிட்டனுடைய ஈஸிஜெட்டும் அவங்களுடைய விமானங்கள் இஸ்ரேலுக்கு போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சமாக நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கோம். வேணும்னா அக்டோபர் வரை கொஞ்சம் இதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம், நம்முடைய விமான சேவையை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இது இஸ்ரேலினுடைய அந்த வான்பரப்புக்கு மட்டும் கிடையாதுங்க, ஈரானுடைய வான்பரப்பிலும் இதே மாதிரியான சிக்கல் தான். ஈரானை நம்பி விமானத்தை அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே பெரிய ஒரு டிஸ்கஷனாக ஓடிட்டுருக்கு. இஸ்ரேலினுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய செய்தி ஊடகங்கள் எப்படி தெரியுமா செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள்? நேரடியாக ஈரானை அடிக்கிறதுக்கு இஸ்ரேல் தயக்கம் காண்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஈரானுடைய வெளியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ப்ராக்ஸியாக இருக்கிறவங்க, ப்ராக்ஸினுடைய தலைவர்கள், இவங்க எல்லாத்தையுமே இஸ்ரேல் அடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நேரடியாக இஸ்ரேல் ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்தாமல் ஈரானுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? இந்த இப்போ ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு தலைவரை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, முக்கியமான ஒரு தலைவர் கூட. அப்போ அவருடைய கார் போயிட்டே இருந்திருக்கு, காருக்கு பின்னாடி வந்த ட்ரோன் கரெக்டாக அவங்கள குறி வச்சு தாக்குன மாதிரி அழிச்சிருச்சு. அப்போ இஸ்ரேல் சொன்ன மாதிரி அவங்களுடைய பிளானிங் எல்லாமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹிஸ்புல்லா ஈரானுடைய ப்ராக்ஸிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்த்தன் இஸ்ரேல் பக்கமாக ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட் இன்றைக்கும் வீசப்பட்டு இருக்கிறது என்பது நம்ம குறிப்பிடத்தக்கது தான். அப்படி குறிப்பிட வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்குது, ஹிஸ்புல்லாவினுடைய சக்ஸஸ். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எஸ், அயன் டோமினுடைய முக்கியமான ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை நாங்கள் அடிச்சிட்டோம், அதுக்குள்ளே இருந்த நபர்கள் இறந்துட்டாங்க, அப்படி இல்லைனா கண்டிப்பாக கடுமையான காயங்களோடு நாங்கள் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருந்தாங்க. இப்படி ஹிஸ்புல்லா வெளியிட்ட கொஞ்சம் நேரத்திலேயே இஸ்ரேலினுடைய செய்தி ஊடகம் வெளியிடுகிறது, ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தலைவரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களுடைய இஸ்ரேலினுடைய விஷனை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் யாரெல்லாம் சப்போர்ட் இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு காலி பண்ணுறது, அப்படி காலி பண்ண பிறகு ஈரானுக்கு மறுபடியும் வர்றது அப்படிங்கிறது தான். ஆனால் ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, நீ என் நாட்டில் மட்டும் அடித்து பாரு, என் நாட்டை நீ அடிச்சுனா உனக்காகலாம் நாங்கள் 12 தினங்கள்லாம் வெயிட் பண்ண மாட்டோம், அடுத்த செகண்டே உங்களுக்கு தேவையான அதிரடியை நாங்கள் காண்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12 நாட்கள் வெயிட் பண்ணுறது, 5 நாட்கள் வெயிட் பண்ணுறது, மறுபடியும் ஒரு 48 மணி நேரம் கொடுப்பது, அதெல்லாம் இந்த சீன்லேயே கிடையாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ ஈரான் அவங்க இதுவரையிலும் பயன்படுத்தாத ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்த தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை. என்னப்பா புதுசாக ஏதாவது ஆயுதங்களை வச்சுருக்காங்களா, இல்லாட்டி அணு ஆயுதத்துக்கான ஏதாவது ஒரு அம்சம் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இங்கே உருவாகின்றன. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்ரேல் ஈரானை நேரடியாக தாக்கலை அப்படின்னா மறுபடி ஈரான் இஸ்ரேலை இப்போ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா? என்ன தேவையும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஈரான் இஸ்ரேலை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஈரானுடைய ப்ராக்ஸி அடித்தாலோ ஹிஸ்புல்லாவை அடித்தாலோ நாங்கள் மறுபடியும் கேட்போம் அப்படிங்கிற வார்த்தையும் ஈரான் சொல்லவும் இல்லை. இல்லைப்பா, ஈரான் சொல்லலையே, ஈரானுக்கு தான் நிறைய ப்ராக்சிஸ் இருக்காங்களே, ஈரானுக்கு நிறைய நட்பு நாடுகள் இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஈரானுடைய நட்பு நாடுகள் ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, வடகொரியாவை எடுத்துக்கோங்க, சீனாவை எடுத்துக்கோங்க.
அப்போ இந்த நட்பு நாடுகளால் ஈரானுக்கு உடனடி உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுக்கும் ரொம்ப டிலே வரும். பிளாக் மார்க்கெட் வழியாகத்தான் இவங்க என்ன செய்ய முடியும், ஈரானுக்கு தேவையான உதவிகள் செய்ய முடியும். ஏன்னா ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே அவங்களுடைய லிமிட் என்ன, உலக அரசியலில் ஈரானுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். அதனால தான் ஈரானை அடிக்கிறதுக்கோ இல்லாட்டி ஈரானுடைய அடுத்த கட்ட காய் நகரத்திலேயோ உன்னிப்பாக உலக நாடுகள் கவனித்து வருகிறார்கள். இஸ்ரேல் இப்போ அடிக்கிறதா இருந்தால் உடனே ஈரான்கிட்ட அமெரிக்காவினுடைய அதிபர் ஃபோன் பண்ணி சொன்னதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன தெரியுமா, எப்போ இந்த அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, நீங்கள் வாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க, அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஈரானில் சில பல குண்டுகள் வந்து விடும், அதை மட்டும் தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு கருத்து தான். இதோடு நிப்பாட்டி இருந்தாரா அமெரிக்க அதிபர், இல்லை இஸ்ரேல் நீ தான் ஜெயிச்ச அதனால் திரும்பி அடிக்காத அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் டீம் அவர் என்ன செஞ்சார், கொஞ்சமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்படிங்கிறத பல ஊடகங்கள் வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் மேலே விமர்சனத்தை வைத்திருந்தார்கள். இது இப்படி தான் நடக்கும், இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன போர் தொடுத்தாலும் அது அமெரிக்காவை பாதிக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ் அவங்களுடைய சப்போர்ட், இஸ்ரேலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை உடனடியாக நிப்பாட்டுங்க. அப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, எங்கள் நாட்டு ஆர்மி மேலே உங்களுடைய ஏதாவது ஒரு துரும்பு பட்டால் கூட உங்களுடைய பேசஸ் எதுவுமே இருக்காது, உங்களுடைய இராணுவ பேசஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஈரானும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஃப்ரான்ஸுக்கு எதிராகவும் யூகேக்கு எதிராகவும் கொடுத்துருக்காங்க. சிம்பாலிக் ஸ்ட்ரைக் ஃபார் சேவிங் ஃபேஸ் அப்படிங்கிறது தான் இப்போ இஸ்ரேல் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுப்பு. இந்த சிம்பாலிக் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, நீ என்னை அடிச்சிட்ட, உலக நாடுகள் என்னை கவனிச்சிட்டாங்க, எனவே நானும் நீ திரும்ப அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ ஒத்துக்கோ எனக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறது. இவ்வளோதான் மேட்டர், நடிச்சுக்கோ, இதுக்கு மேலே இனிமேல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நீ நடிச்சுக்கோங்கிறது தான். சரி, அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரும் சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படினாலும் இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும், ஒருவேளை இன்றைக்கே ஸ்டார்ட் ஆனாலும் ஆகலாம், நமக்கு தெரியாது. அதை பற்றியான அதிகமான டீட்டெயில்ஸை யாரும் வெளியிடலை, இஸ்ரேலும் வெளியிடலை. அவங்களுடைய வார் கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த வார் கமிட்டி அவங்க பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே நெத்தன்யாகு அவர்களை உடனடியாக இஸ்ரேலினுடைய பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும், நெத்தன்யாகு அவர்கள் இதுக்கு மேலே இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னா இஸ்ரேல் நாடு அழிந்து விடும் அப்படிங்கிறதையும் யார் சொல்லியிருக்காங்க, இந்த வார் கமிட்டியில் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. நாம் எப்படினாலும் அவங்கள அடிச்சு தான் ஆகணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரானை அடிக்கணும்னா நம்ம மண்ணுக்குள்ளேயே பல வருடங்களுக்கு பிறகு அவங்க நாட்டிலேருந்தே அடிச்சிட்டாங்க, இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது, நம்ம திரும்ப ஏதாவது அடி கொடுத்தா தான் அவங்களுக்கும் பயம் வரும் அப்படிலாம் சொல்லி எவ்வளோதான் பார்த்தாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ப்ராக்சியை வச்சு அவங்க விளையாடுற விளையாட்டை இஸ்ரேலால் கொஞ்சமாக சமாளிக்க முடியலை. அதனால தான் இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க, தலைவர்களை அடிக்கலாம், ஏன்னா நேரடி யுத்தத்துக்கு போனாலோ இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய படை நகர்த்தலை செய்தாலோ இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஒரு சுணுக்கம் அப்படிங்கிறது வரலாம். அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட கோபம் அப்படிங்கிறது இருக்குது. அமெரிக்கா சொல்லிட்டாங்க, இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்தது என்றால் இஸ்ரேலுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுப்பது அப்படிங்கிறது பாதியாக குறைந்து விடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ லெபனனை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தில் லெபனன் தெரிந்தோ தெரியாமலே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ லெபனன்லேருந்து நார்த்தன் கலீலி பக்கமாக நிறைய ராக்கெட் வந்திருப்பதாக ஏர் சைரன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இந்த ஏர் சைரன் இஸ்ரேலியர்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் புதுசாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த செய்திகள், அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறத கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு படபடப்பு வந்திருக்கும். சரி, அப்போ ரஷ்யா நேரடியாக உதவாங்களா அப்படின்னு பார்த்தா நேரடியாக ரஷ்யா உதவ வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ரஷ்யாவுக்கு நேரடியாக ஈரானும் உதவலை. ஆனால் மறைமுகமாக நிறையவே உதவிகள் ரஷ்யாவுக்கு ஈரானும், ஈரானுக்கு ரஷ்யாவும் செய்வாங்க. குறிப்பாக ரஷ்யா அவங்களுக்கு அதிநவீன ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தர்றதுக்கு நாங்கள் தாரோம், உங்களுக்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிநவீன ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டர் ஜெட் கூடவே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வழியாக நிறைய மிசைல்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரஷ்யா படிச்சிருக்காங்க. அந்த படிப்பினை இல்லாட்டி அந்த ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் யாருக்கு கொடுக்கப்படலாம், ஈரானுக்கு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவல். அப்போ ஈரானுக்கு ரஷ்யாவினுடைய அனுபவம் அப்படிங்கிறது பகிரப்பட போகிறது. அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய எதிரி நாடுகளாக 50 நாடுகள் அவங்க போட்ட திட்டம், அதை எப்படி ரஷ்யா முறியடித்தது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் பேக்கேஜ் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய போகிறாங்க, ஈரானுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய போகிறாங்க. அப்போ ஈரானுக்கு ஒரு விஷயம் புரியுது, நமக்கு நேரடியாக ரஷ்யா உதவலைனா கூட மறைமுகமாக ரஷ்யா உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்னொரு ஹெட்லைன், ஈரான் இஸ் லாக்ட் அண்ட் லோடட் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது இப்போ ஈரானுக்கு தெரியும். அதுக்கு தகுந்தது மாதிரியே அவங்களுடைய ஆயுதங்களே அவங்க லோட் பண்ணி வச்சுருக்காங்க. நீ ஒரு அடி அடிச்சினா அவங்க 2 அடி தாராளமாக அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிற அந்த எச்சரிக்கையும் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஈரான் வில் ஃபேஸ் கான்சிக்வன்சஸ் ஃபார் இட்ஸ் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஐடிஎஃப் ஸ்போக்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ்
ஈரான் எங்களுக்கு எதிராக அதாவது தாக்குதல் நடத்துகிற, இல்லை நாங்கள் தான் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதிராக நீ பெரிய தாக்குதலை நடத்துகிறாய் என்றால் அதற்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இப்போ ஐடிஎஃப்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஈரானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. சிஎன்என்னுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஈரான் அப்படிங்கிறது தான். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிராகவும் ஸ்மாலஸ்ட் ஆக்ஷன் தான் வரணும், ஈரானும் ஒரு ஸ்மால் ஆக்ஷன் உங்கள் நாட்டில் செய்வாங்க, அதை மட்டும் தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஈரான் இந்த போரில் அமெரிக்காவினுடைய நடுநிலைமை என்பது இஸ்ரேல் பக்கம் இல்லாமல் ஈரான் பக்கம் வந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலை இப்போ நீ அடிக்காதன்னு சொல்லி கெஞ்சுவாங்கன்னு பார்த்தா அடி வாங்குற மாதிரி நீ நடிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி ஈரான்ட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அமெரிக்கா. அடுத்ததாக என்ன செய்ய போகிறதோ என்னவோ. அமெரிக்காவினுடைய B-1B பாம்பர்ஸ் விமானங்களும் இப்போது எங்கே வந்துருச்சு, மிடில் ஈஸ்ட் பக்கமாலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே மூடிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை மூடிட்டாங்களா? ஆமாம். ஏதாவது ஒரு போர் வந்து அது அவங்களுடைய நியூக்ளியர் சைட்டில் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா ரேடியேஷன் லீக்லாம் சொல்லுவீங்க, அதனால் எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியெல்லாம் நாங்கள் மூடிட்டோம், எந்த வெளிநாட்டு அமைப்பும் இங்கே வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி IAEA அமைப்புக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான். இந்த IAEA அமைப்பு தான் ஈரானில் அணு ஆயுதங்கள் எப்படி இருக்குது, அணு ஆயுதங்கள் செய்வதற்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு இப்போ சும்மா டாடா பாபாய் காண்பித்திருக்கிறார்கள் ஈரான். அப்போ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு இனிமேல் ஹிஸ்புல்லா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தெரியல. ஐயோ நம்ம ப்ராக்ஸினுடைய ஒரு தலைவரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஈரான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கேள்விதான். இந்த கேள்விகளுக்கான பதில் நைட்டு கிடச்சிருச்சுன்னா ஃபயர் அப்டேட், இல்லையா பொறுத்திருங்கள். நல்ல அப்டேட் வரும்போது நிறைய நியூஸஸ்லாம் வரும்போது அது கண்டிப்பாக தமிழ் பொக்ஷம் வியூகம் இல்லாட்டி விதையில் பகிரப்படும். அப்போ இந்த காணொலியில் நாம் ஏன் இன்னும் இந்த போரை பற்றி அதிகமாக பேசலை, ஏன் அதற்கான காரணம் என்ன, இஸ்ரேல் என்ன செஞ்சுட்ருக்காங்க, ஈரான் என்ன செஞ்சுட்ருக்காங்க, அடுத்தபடியாக என்ன செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். சொல்லப்போனால் இஸ்ரேல் தான் இந்த போரை கொஞ்சமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த போர் விரிவடைவதும் சுருங்குவதும் இஸ்ரேல் ஈரான் கையில் தான் இருக்குது. வேறு எந்த நாடும் இதற்குள்ளே வர முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.